வெல்கம் பேக் டு ஹாலி தமிழ். ரீசெண்டாக ஹாலிவுட்லேருந்து வெளியே வந்திருக்கிற ஒரு ஹாரர் கோர்ட் ரூம் ட்ராமா மூவி தான் த எக்ஸோர்சிசம் ஆஃப் எமிலி ரோஸ். இந்த படம் 2005 வெளியே வந்திருக்கு. இப்போ தான் நமக்கு தமிழ் டப்பிங்கில் ஜியோ ஹாட்ஸ்டார் ஆட் பண்ணியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு மொத்தமாக 3 லாங்குவேஜஸில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. படத்தை தமிழ் டப்பிங் ஓரளவுக்கு ஓகேவாக பண்ணியிருக்காங்க. இதோட சிம்பிளான கதைன்னு பார்த்தாக்க, எமிலி ரோஸ் அப்படிங்கிற ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு திடீர்னு ஃபிட்ஸ் வந்துட்டு இந்த ஆலோசன்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் மாட்டிக்கிறாங்க. அண்ட் இது ஒரு பக்கம் இருக்க, அவங்க என்னதான் அவங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்தாலும் அது எல்லாமே ஃபெயில் ஆகுது. இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம ஏன் ஃபாதரோட உதவியை தேடக்கூடாதுன்னு சொல்லி சர்ச் ஃபாதரை கூப்பிட்டு வந்து இந்த எக்ஸோரிசம் பண்ணுவாங்கள்ல, அதாவது பேய் ஓட்டுறது, ஸோ அந்த மாதிரி சடங்கெல்லாம் பண்ணுறாங்க. அப்படி அந்த டைமில் அந்த பொண்ணு இறந்து போயிடுது. ஸோ இது நேச்சுரலான டெத்தா இல்லை அந்த டெத்தா அப்படின்ற மாதிரி கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த கோர்ட் கேஸ் என்ன ஆகுது, கோர்ட் ரூம் ட்ராமா. ஸோ அவங்க சொல்ல ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் நடந்தால் அந்த ஆரோ சீக்வன்ஸ் எப்படிலாம் கலந்து கடைசியில் என்ன ஆகுது அப்படின்றது தான் படத்தோட கதையே. ஓவரால் இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹாரர் மூவி கிடையாது. பாதி கோர்ட் ரூம் ட்ராமா, பாதி ஹாரர் மூவி, அவ்வளோதான். மிச்சப்படி இந்த படத்தில் வேறு எதுவும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஸோ இது பழைய படம் அப்படின்றதும் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் படம் உங்களுக்கு தமிழ் டப்பிங்கோட இப்போ உங்களுக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் இருக்குது. ஸ்லோ பண்ணால் தான் இந்த படம் இருக்குது. ஸோ அந்த அளவுக்குலாம் நல்லா விறுவிறுப்பாலாம் போகாது. ஸோ யோசிச்சுக்கோங்க. ஸோ படத்தை தமிழ் விஷயம் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த படம் தமிழ் வெர்ஷன் இப்போ உங்களுக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த படத்துக்கு சார் சரிங்க சார் 5க்கு 3 கொடுக்கலாம்.